நம்முடைய வாழ்க்கையின் வழிகளை, நம் வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றவர்களாய் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை மாத்திரமே பற்றுறுதியாய் கொண்டு வாழ்க்கையை நகர்த்த வேண்டும் என்பதை தன் வாழ்நாள் முழுவதுமே செய்து காட்டிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து பவுலின் வாழ்க்கையை மையமாக வைத்து பவுலின் பயண திட்டங்களை, அவர் தன் வாழ்வின் வழிகளை கர்த்தருக்கு எப்படி ஒப்புக் கொடுத்தார் என்பதை பவுலின் பயணங்களின் அடிப்படையாக கொண்டு நாம் கற்று வருகிறோம். கடந்த நாட்களில் பவுல் மேற்கொண்ட முதலாம் பயணத்தை மிக தெளிவாய் நாம் அன்றைக்கு பார்த்தோம். எந்தெந்த ஊர்களுக்கு போனார், அந்த ஊர்களில் நடைபெற்ற முக்கியமான சம்பவங்கள் என்னென்ன என்பவைகளை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். இந்த சூழ்நிலையில் இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகின்ற தலைப்பானது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக மேற்கொண்ட இரண்டாவது மிஷனரி பயணம். பவுலினுடைய வாழ்க்கையில் இந்த இரண்டாவது மிஷனரி பயணம் என்பது மிக அர்த்தமுள்ளதும் மிக உபயோகமானதும் பல்வேறு நிகழ்வுகளை கொண்டதுமாக இருக்கிறது. பவுலினுடைய பயணங்களை குறித்து தியானிக்கின்றவர்கள், ஆராய்கிறவர்கள் இந்த இரண்டாவது பயணத்தை மிக முக்கியமான ஒரு பயணமாக கருதுகிறார்கள். இந்த இரண்டாவது பயணத்துக்கான தேவை அல்லது காரணம் என்பது அது அந்தியோகியாவிலிருந்து துவங்குகிறது. ஏற்கனவே நமக்கு தெரியும், அந்தியோகியா சபையில் பவுலும் பர்னபாவும் இன்னும் ஒரு சிலரும் அங்கே பாஸ்டராக இருக்கிறார்கள். இப்போதான் எருசலேமுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போய் விருத்த சேதனம் பண்ண வேண்டாம்னு மாமன்றத்தில் சினாடு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வரும்பொழுது சீலாவையும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். இப்போ சீலாவும் இவங்களுடைய குரூப்பில் சேர்ந்துக்கிட்டாரு. இவர்கள் எல்லாரும் இங்கே இருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் இதுவரைக்கும் ஆல்ரெடி சுவிசேஷம் அறிவிச்சுட்டு வந்தமே முதலாம் பயணம், அந்த ஊர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது, ஏன்னா அது எந்தெந்த ஊர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிக முக்கியமாக சொல்லணும்னு சொன்னால் அதில் அந்தியோகியா, லிஸ்திரா, இக்கோனியா ஆகிய இந்த பட்டணங்கள் எப்படி திருச்சபை வளர்ச்சியாக இருக்கிறது, வளர்ந்து இருக்கிறது செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு ஆசையோடு அவர்கள் தங்களுடைய இந்த இரண்டாவது பயணத்தை துவக்க ஆசைப்படுகிறார்கள். துவக்க ஆசைப்படும் போது பர்னபா ஒரு கருத்தை முன்வைக்கிறார். சார் போவோம் சார், போகும்போது எங்க அக்கா மகன் ஒருத்தன் இருக்கான்ல, யாரவன் மார்க்கு, எங்க அக்கா மகன் எருசலேம்ல இருக்கான் பாருங்க, அவனையும் கொஞ்சம் கூட கூட்டு போவோம்ன்றாரு. பவுலுக்கு கோவம் வந்துருது. பவுல் சொல்றாப்ல அவனை கூட்டு போகவே கூடாது. ஏன்னா போன தடவை நம்ம போகும்போது, முதல் மிஷனரி பயணம் போகும்போது இவன் அந்த பையன் நம்ம கூட தான் கிளம்பி வந்தான். அவன் சொந்த ஊரான அந்த சலாமி தாண்டுற வரைக்கும் இருந்தான், சிப்ரு தீவுல இருக்கிற வரைக்கும் இருந்தான். சிப்ரு தீவை தாண்டி நம்ம ஆசியாவுக்குள்ள நுழையும் போது இல்ல இல்ல நான் எங்க வீட்டுக்கு போறேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டான். அதனால அவனை கூட்டு போக கூடாதுன்னு பவுல் சொல்ல, இல்ல கூட்டு போகணும்னு பர்னபா சொல்ல. இதனால ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் வருகிறது. அப்ப பர்னபா இல்ல நான் வந்து என்னுடைய முடிவுல ரொம்ப தீர்க்கமா இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எருசலேம் போய் மார்க்குவை கூட்டிக் கொண்டு தன் சொந்த ஊரான அந்த சிப்ரு தீவை நோக்கி சென்று விடுகிறார். அப்ப மார்க்கும் பர்னபாவும் சிப்ரு தீவுக்கு நோக்கி அவர்கள் பயணப்பட்டு விடுகிற ஒரு சம்பவம் இந்த இன்றைய அருளுரையில் முதல் செய்தியாக, இது நமக்கு அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்துக்கு பிறகு நடக்கின்ற சம்பவமாக வருகிறது. இப்படியாக பவுலும் பர்னபாவுமாக இருந்தவர்கள் இந்த இடத்துல பிரிந்து போகிறார்கள். அப்ப அதுக்கப்புறம் யார் நடரா மிச்சம் இருப்பது யார் அப்படின்னு சொல்லும் பொழுது சீலா, முக்கியமான நபர்களில் ஒருவர் சீலா. அப்ப பவுல் என்ன செய்கிறார், சரி அப்ப நம்ம அடுத்த நம்மளுடைய பயணத்துல கூட ஒரு துணையாளர் வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லையா, சீலாவை கூட்டிட்டு போவோம் நினைக்கிறார். ஏன்னா சீலாவை கூப்பிடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சீலாவும் பவுல் போலவே ரோம குடியுரிமை பெற்றவர்.
இந்த ரோம் பிரதேசங்களுக்குள் செல்லுகிற பொழுது இது கொஞ்சம் வசதியா இருக்கும் நமக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவர் என்ன செய்கிறார், அவரை அழைத்துக் கொண்டு இவர் தன்னுடைய பயணத்தை துவங்குகிறார். நீங்க உங்களுடைய வேதத்துல அப்போஸ்தலருடைய இந்த நடவடிக்கைகளையும் வேதத்தின் கடைசி பக்கத்தில் இருக்கக்கூடிய மேப்பையும் நீங்க எடுத்து வச்சுட்டீங்கன்னு சொன்னா, அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்து 40வது வசனத்தை நீங்க திருப்பிக்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல தான் நம்ம இன்றைய அருளுரை அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்து 36வது வசனத்தில் இருந்து துவங்குகிறது. இவங்க என்ன செய்யறாங்க, நம்ம இப்ப பவுலும் சீலாவும் அவர்கள் கிளம்புகிற முதல் பட்டணம் என்பது எதுவைகள் எல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 41 கொஞ்சம் வாசிங்களேன்மா. சீரியா எது அப்படின்னா, இவர் இப்ப பாஸ்டர் வாக்குறாரு பாருங்க, ஒரு அந்தியோகியா. அந்த அந்தியோகியா இருக்கிற ஊர் பேர் தான், இருக்கிற அந்த நாட்டு பகுதி தான் சீரிய நாடு. ஏன்னா அந்த சீரிய நாடு தான் தமஸ்குவே வருது. ஸோ இவர் பாஸ்டர் வேலை பார்க்குற அந்த அந்தியோகியாவினுடைய அல்லது தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய சீரிய அந்தியோகியா, அந்த சீரியாவையும் அடுத்து இன்னொரு ஊர் என்னக்கா, சிசிலிய, அதுதான் இவர் பிறந்த தர்ச்சு பட்டணம். எருசலேம்ல இருந்து இவங்க எல்லாரும் அவரை ஏற்றுக்கொள்ளாத காலகட்டத்தில் இவர் கொஞ்ச நாள் போய் தர்ச்சு பட்டணத்துல இருந்தாரு. பர்னபா அவரை மறுபடியும் தேடி வந்து வாப்பா ஊழியத்துக்கு கூப்பிட வந்தாருன்னா நம்ம போன வகுப்புல படிச்சோம் இல்லையா. அந்த காலகட்டத்தில் இவர் அந்த தர்ச்சு பட்டணத்தில் வைத்து உருவாக்கிய சபைகள் இந்த சிசிலியா நாட்டு சபைகள். அவைகளை பார்ப்பதற்காக இவர் கிளம்பி போகிறார்கள். இப்போ உங்களுடைய மேப்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பவுல் பிரயாணம் பண்ணின தேசங்கள் நமக்கு ஏற்கனவே நமக்கு தெரியும். இந்த அந்தியோகியாவிலிருந்து நம்மளுடைய பயணத்தை நம்ம துவங்குறோம். எருசலேமுக்கு கொஞ்சம் மேல இருக்கக்கூடிய அந்த அந்தியோகியா, சீரிய நாட்டு அந்தியோகியா. இப்ப அந்தியோகியாவில் இருந்து அவர் என்ன செய்கிறார், அந்தியோகியா சார்ந்த அந்த சீரிய நாடும் சிசிலியா பகுதியையும் அவர் பார்க்கிறார். அதாவது தர்ச்சு பட்டணத்து பகுதியையும் அவர் பார்த்துட்டு அப்படியே நேர வடக்க மேல கொஞ்சம் ஏறுறாரு. அவர் கொஞ்சம் அப்படி வடக்க போகும் பொழுது அவர் பார்க்கின்ற அடுத்த அந்த பகுதிகள் அப்படிங்கிறது அதுல வரும். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா 14வது அதிகாரம் முதல் வசனம் வாசிங்களேன். அங்க இருந்து நேரா என்ன செஞ்சிட்டாரு, தெர்பைக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. சரிங்களா. இப்போ உங்க மேப்பை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், தெர்பை என்பது போன தடவை அவர் போன பட்டணம். அந்த தெர்பைக்கு போயிட்டு தெர்பையில இருந்து அவர் எங்க நுழைகிறார், லிஸ்திராவுக்கு நுழைகிறார். லிஸ்திரா போன முதலாம் பயணத்தில் முக்கியமான இடங்களில் ஒன்று. அந்த இடத்தினுடைய முக்கியமான தகவல்கள் என்னென்ன, அந்த ஊரை சேர்ந்தவர் தான் பிலமோன், அந்த ஊரை சேர்ந்தவர் தான் தீமோத்தேயு, அந்த ஊரில் தான் இவரை மெர்க்குரினும் ஜூபிட்டர்னும் கூப்பிட்டார்கள், அந்த ஊர்ல தான் இவங்களை கல்லெறிஞ்சு கொள்ள வந்தார்கள், அந்த ஊர்ல தான் அடிச்சு போட்டு செத்து போயிட்டு ரோட்ல போட்டு போனாங்க, இவர் எந்திரிச்சு இழந்து வந்தார். இவ்வளவும் சம்பவித்த அந்த லிஸ்திராவுக்கு, அதாவது கலாத்தியா நாட்டில் உள்ள லிஸ்திராவுக்கு இவர்கள் போகிறார்கள். அங்கெல்லாம் சபை எப்படி இருக்குன்னு பார்க்கிறார்கள். சரிங்களா. அப்ப அங்க போகும் பொழுது போன தடவை நம்ம சுவிசேஷம் சொன்னதுல ஒரு இளைஞன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான் இல்லையா, அந்த இளைஞன் இப்போ ஆவிக்குள்ள நல்லா வளர்ந்து சீஷன்கிற நிலைக்கு வந்துட்டான். அவனையும் நம்ம டீம்ல சேர்த்துக்குவோம்னு அந்த தீமோத்தேயுவை தன்னுடைய டீமோட அவர் சேர்த்துக் கொள்கிறார். அப்படி சேர்த்துக் கொள்வதற்காக அந்த மக்களுக்கு அது ஒரு இடைஞ்சலாக இருந்து விடக்கூடாது, சுவிசேஷத்துக்கு இடைஞ்சலாக இருந்து விடக்கூடாது என்பதற்காக அவர் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணுகின்றார். இதே கலாத்திய சபைக்கு விருத்த சேதனம் தேவையில்லை என்கிற கருத்தை உடையவராக அவர் இருந்தாலும் கூட தன்னுடைய ஊழியத்தின் நிமித்தமாக அவர் அங்கு வரை செய்கின்றார். இந்த சம்பவங்கள் 16வது அதிகாரத்தினுடைய முதல் பகுதியில் நமக்கு வருகிறது. இந்த காலகட்டங்களில் அவர் அங்கிருந்து, உங்க மேப்பை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கிழக்கு இருந்து அவர் அப்படியே மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டே வருகிறார். அவர் முதலாவது தெர்பை போனாரு, தெர்பையில இருந்து லிஸ்திராவுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு, லிஸ்திராவுல இருந்து அவர் நேரம் அந்தியோகியாவுக்குள்ள போவாரு, அந்தியோகியாவில இருந்து அந்த பகுதியை நீங்க வரிசையா பாருங்களேன். நீங்க 6வது வசனத்தை வாசித்து கொண்டு வந்தீங்கன்னா, அவர் பெரிய கலாத்திய நாடுகளை கடக்கிற பொழுது ஆசியாவுக்கு அவர் போக வேண்டாம்னு ஆண்டவர் தடுத்ததுனால மேசியா என்கிற தேசத்துக்கு போகிறார். அந்த மேசியா அப்படிங்கிற அந்த பட்டணத்துல இருந்து ஆண்டவர் அவருக்கு மறுபடியும் அவருக்கு இன்னொரு ஒரு விஷயத்தை கொடுத்து அவரை துரோவா அப்படிங்கிற ஒரு துறைமுக
பட்டணத்துக்கு அழைத்துக் கொண்டு செல்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் 8வது வசனம் அதை சொல்லுகிறது. இந்த துரோவா அப்படிங்கிறது ஒரு துறைமுக பட்டணம். இந்த துரோவா பட்டணத்தில் அவர் இருக்கிற பொழுது அவருக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது, ஒரு காட்சி கிடைக்கிறது. மக்கதோனியாவிலிருந்து ஒருத்தன் வந்து எங்களுக்கு நீங்க சுவிசேஷம் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்பது போல இவருக்கு ஒரு தரிசனம் தருகிறது. இந்த மாசிடோனியா என்பது இன்றைக்கும் நம்முடைய புத்தகங்களில் வரலாறுகளில் நம்ம ரொம்ப முக்கியமான பட்டணமாக படிக்கின்ற ஒரு பகுதி. இந்த மாசிடோனியா என்று சொல்லுகிற மக்கதோனியா திருச்சபையிலிருந்து இவருக்கு ஒரு அழைப்பு வருகிற பொழுது அவர் மக்கதோனியா பிரதேசங்களுக்கு இந்த துரோவா பட்டணத்திலிருந்து கடல் பயணம் மேற்கொள்கிறார். இப்ப இந்த 2வது பயணம் இவ்வளவு நேரமும் தரைவழி பயணம். நீங்க உங்களுடைய கையில இருக்கக்கூடிய மேப் கடைசி பக்கத்துல நீங்க பரட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். இங்க அந்தியோகியால ஆரம்பிச்சு துரோவா வரைக்கும் தரைவழி பயணம். துரோவாவில் தான் அவர் முதல்ல ஒரு கப்பல் பயணத்தை மேற்கொள்கிறார். இந்த கப்பல் பயணம் எங்க போகிறது? மக்கதோனியா நாட்டுக்கு போகிறது அப்படின்னு ஒரு பொதுவான புரிதலை ஏற்படுத்தி வச்சுக்குவோம். மக்கதோனியா நாட்டுக்கு போகிறார் அப்படிங்கிறது ஒரு பொதுவான புரிதலாக இருந்தாலும் இன்னும் அதை கொஞ்சம் ஷார்ப்பா பேசுறதுக்காக நான் இன்னொரு வார்த்தை பிரகடனத்தை பயன்படுத்துகிறேன். அவர் மக்கதோனியா நாட்டுக்கு போனார். இடம் பேர்ல சொல்றதா இருந்தா அவர் பிலிப்பு என்ற பட்டணத்துக்கு போகிறார். எந்த பட்டணம்? பிலிப்பி எழுதின நிருபம் அப்படின்லாம் படிக்கிறோமே பிற்காலத்துல, அந்த பிலிப்பு பட்டணத்துக்கு அவர் போகிறார். சரிங்களா? மக்கதோனியா நாட்டில் பிலிப்பு என்கிற அந்த பட்டணம், ஏன்னா அது ஒரு துறைமுக பட்டணம். துரோவா துறைமுகம் அப்படிங்கிறது வந்து இந்த ஆசியாவுடைய அந்த நுனி பகுதியில வருது. இந்த துரோவா துறைமுகத்துல இருந்து அவர் கப்பல் ஏறி அவர் எங்க போகிறார்னா பிலிப்பு பட்டணத்துக்கு வருகிறார். பிலிப்பு பட்டணத்தில் அவருக்கு நடக்கிற மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று அப்படிங்கிறது, இந்த பிலிப்பு பட்டணத்துல அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் அவர் ரெகுலரா ஜெபம் பண்ணுவதற்கு தன்னுடைய வாழ்க்கையை பழக்கப்படுத்தி இருக்கிறார். தனியான ஒரு இடத்துக்கு போய் ஜெபம் பண்றதை தன்னுடைய வாழ்க்கையை பழக்கமாக வைத்திருக்கிறார். அதனுடைய விளைவாக அப்படி அவர் போகும் பொழுது அங்க ஆத்தங்கரையில லீதியாள் என்கிற பெண்ணை அவர் சந்திக்கின்றார். அவர் இடத்துல பேச்சு கொடுக்கிறார். அவர் இயேசுவை பற்றி அறிவிக்கிறார். அவர் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய அதே அந்த ஆற்றங்கரையில் வைத்து அவர் ஞானஸ்நானம் பெற்று விடுகிறார். அதன் பிறகு அந்த லீதியாள் இவர்கிட்ட நீங்க வந்து உங்களுக்கு ஓகேனா எங்க வீட்டிலே நீங்க என்ன செஞ்சுக்கலாம், தங்கிக்கலாம் என்று சொல்லுகிறார். இப்ப இந்த இடத்துல நான் நிறுத்திக்கிறேன். ஒரு கேள்வி உங்ககிட்ட நான் வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி பவுலை தன்னுடைய வீட்டில் ஊழியத்தின் நிமித்தமாக தங்க அனுமதித்தவர்கள் யார் யார்? பர்னபான்னு சொன்னதோட இன்னும் அழகா சொன்னாங்க. பர்னபாவுடைய அக்கா ஏன்னா எருசலேம்ல 15 நாள் தங்க விட்டாங்க. அதுக்கு முன்னாடி தங்க விட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் கண்ணு தெரியாம 3 நாள் இருந்தார் தமஸ்குல. அப்போ ஒருத்தருடைய வீட்டில் தங்கி இருப்பார். அதுதான் முதல்ல இவர் அடுத்த வீட்டில் தங்கினது. அதுக்கு பிறகுதான் இங்க எருசலேம்ல வரும்பொழுது இங்க மேரி அந்த அக்காவோட பேர் மரியாள். ஸோ மரியாளுடைய வீட்டில் கரெக்டாக பர்னபாவுடைய அக்கா மார்க்கோட அம்மா வகையா அந்த மாதிரி எருசலேம்ல தங்குகிறார். 2வது தங்கள். 3ஆவதாக லிஸ்திராவில் இருக்கும் பொழுது அங்க பிளமோனுடைய வீட்டில் தங்குகிறார். நம்ம போன பயணத்துல பார்த்தோம். இப்ப இன்றைக்கு 4ஆவதாக அவர் தங்குகிற ஒரு வீடு எது அப்படின்னா லீதியாளினுடைய இல்லம். லீதியாளுடைய வீட்டில் இவர் தங்குகிறார். அங்கிருந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பொழுது இவர் ஊழிய விஷயமா போறாரு வர்றாரு. அந்த நேரத்துல எல்லாம் ஒரு பெண் அசுத்தாவை பிடித்த ஒரு மந்திரங்கள் செய்கிற மாயவித்தை செய்கிற ஒரு பெண் பின்னாடியே வர்றா. எல்லாத்தையும் வந்து இவங்க எல்லாம் கடவுளால் ஆசீர்வதிக்கிறவங்க, இவங்க கடவுளுடைய ஏஜென்ட், இவங்க வந்து இயேசு சொல்றாங்க, உண்மையான கடவுள் இவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இவ அவங்க உட்காந்து வார்த்தைகளை விட்டுட்டே இருக்கா. கொஞ்ச நேரம் பொறுத்து பார்க்கிறாரு பவுல். கடைசியில அந்த அசுத்தாவியை அவளை விட்டு விலக வேண்டும் என்று அவர் கட்டளை இடுகிறார். இந்த பெண்ணினால் வருமானம் பெற்றுக் கொண்டிருந்த ஒரு சில முதலாளிகள் தங்களுடைய வருமானம் இந்த பவுலினுடைய செய்தியால் பாதிக்கப்பட்டு விட்டதே என்பதனால் பவுலை கைது செய்கிறார்கள். பவுலினுடைய முதல் கைது சரிங்களா? தமஸ்குவில் தான் கைது செய்ய புறப்பட்ட பவுல் இங்கு கைதியாக வருகிறார். பவுலும்
சீலாவும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். நம்ம வழக்கமா பிரபலமா படிச்சிருப்போம் இல்லையா, தொழுவு மரத்தில் கை கால மாட்டப்பட்டு இருந்தார்கள் அப்படின்னு. அந்த சம்பவம் இங்கு நடக்கிறது. இவ்வளவு நடக்கிறது இந்த பிலிப்பி பட்டணத்துல. அந்த இடத்துல அவர்கள் அங்கும் துதித்து பாடுகிறார்கள். அங்க வைத்து அந்த ஜெயிலர் ரட்சிக்கப்படுகிறார். ஜெயிலருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். மறுநாள் அவர்கள் அங்கிருந்து ரிலீஸ் ஆகிறாங்க. இவ்வளவு வேளையும் இந்த பிலிப்பி பட்டணத்துல செஞ்சு முடிச்சுட்டு, பிலிப்பி பட்டணத்துல என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படின்னு நம்ம மறுபடியும் ரீகால் பண்ணிக்கிறோம். ஆத்தங்கரையில் அந்த அக்காவை பார்த்தது, அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லியாச்சு. முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அக்கா வீட்டில் தங்கணும். அங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த மாயவித்தை செய்கிற பெண்ணை கடித்து கொள்கிறோம். அதற்கு பிறகு அதனுடைய தொடர்ச்சியாக கைது செய்யப்படுகிறோம். ராத்திரியெல்லாம் பவுலும் சிலாவும் பாடி துதித்தார்கள் நம்ம பாட்டெல்லாம் பாடுறோம். அதற்கு பிறகு ஜெயிலருடைய மனம் திரும்புதல் இல்லையா? இந்த 5 நடக்கிற முக்கியமான இடம் இந்த பிலிப்பு. இப்ப அதை முடிச்சுட்டு உங்க கையில இருக்கக்கூடிய அந்த மேப்ல பிலிப்பு பட்டணத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் கீழே பாத்தீங்கன்னா இவர்கள் தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வருகிறார்கள். வர்ற வழியில அம்மிபோலி என்று சொல்லுகிற 9 ஊர் சாலைகள் சந்திக்கின்ற ஒரு ஜங்ஷனையும் கடந்து வருகிறார்கள். அதற்கு பிறகு அப்பலோனியா என்கிற ஒரு இடத்தையும் சந்தித்து வருகிறார்கள். இதெல்லாம் தாண்டிட்டு இவங்க வருகிற முக்கியமான ஒரு பட்டணம் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லும் போது இந்த தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வருகிறார்கள். இந்த பட்டணமானது கிமு 315 மகா அலெக்சாண்டர் இன்னைக்கு நம்ம பேசிக்கிறோமே, அவங்க அப்பாவாகிய பிலிப்பு அரசனாக இருக்கிற பொழுது அவருடைய காலகட்டத்தில் தான் இந்த பட்டணங்கள் எல்லாமே நாகரிகம் பெறுகிறது, பட்டணங்களாக அறிவிக்கப்படுகிறது. அப்போ அவருடைய பெயர் நினைவாகத்தான் அந்த பிலிப்பு பட்டணம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய மகள், அதாவது மகா அலெக்சாண்டருடைய சகோதரியாகிய சலோனிக்கி என்கிறவளுடைய பெயரில் தான் தெசலோனிக்கி என்கிற இந்த பட்டணம் உருவாக்கப்படுகிறது. இந்த சலோனிக்கியினுடைய பெயரில் உருவான இந்த தெசலோனிக்கி என்கிற இந்த பட்டணத்துக்கு இவர்கள் வருகிறார்கள். இங்க வந்து சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள், இயேசுவை குறித்து அறிவிக்கிறார்கள். ஏற்கனவே கொஞ்சம் பேர் இயேசுவை பற்றி தெரிந்திருக்கிறார்கள். இவர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் நல்லா பலப்பட்டுறாங்க. அப்ப இவர்களுக்கு ஆதரவு பாதி எதிர்ப்பு பாதி வருகிறது. அந்த சூழல்ல இவர்களை ஒருவர் தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொள்கிறார். அவரை தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொள்ளும் 5ஆம் நபர். யார் அவர் அப்படின்னா யாசோன் என்று சொல்லுகிற ஒரு நபர் தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொள்கிறார். இங்கிலீஷ்ல சொன்னா ஜேசன் அப்படிங்கிற பேர் நம்ம அதிகமா பேர் வைப்போம். அந்த ஜேசன், JASON, அந்த ஜேசன் என்கிற நபர் இந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் வைத்து இயேசுவை அவரை பவுலை ஏற்றுக்கொள்கிறார். இதன் விளைவாக ஜேசனுக்கு நிறைய என்கொயரி எல்லாம் வருது. அவரை கூட்டு போய் விசாரணை பண்றாங்க. ஆனால் அவர் வீட்டில் வந்து எல்லாம் சர்ச் எல்லாம் போடுறாங்க. இவ்வளவு செஞ்சும் பவுலை ஒன்றும் செய்ய முடியல. பவுல் அண்ட் டீம் அப்படி சொல்லணும். ஏன்னா இதுல யாரெல்லாம் இருக்கா, முக்கியமான நாட்களாக பவுல், சீலா, தீமோத்தேயு 3 பேருமே இங்க முக்கியமான நபர்களா இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் இருந்திருக்கலாம். இந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது இவர்களுக்கு 2 முறை பிலிப்பு பட்டணத்திலிருந்து ஃபண்ட் வருது. இவருடைய ஊழியத்தை செய்வதற்கு, ஊழியத்தை தாங்குவதற்கு பிலிப்பு பட்டணத்தில் இருந்து இவருக்கு ஃபண்ட் வந்து 2 தடவை வருகிறது. அவர் தன்னுடைய கடிதத்தில் வந்து பெற்றிருக்கிறார். அதை தொடர்ந்து இவர் அங்கிருந்து எங்க தெசலோனிக்கே பட்டணத்தில் இருந்து கிளம்பி பெராயா என்கிற பட்டணத்துக்கு வருகிறார். நம்ம ஏற்கனவே தெரியும், மனோவாஞ்சியாய் வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெராயா பட்டணத்துக்கு வருகிறார். பெராயா பட்டணத்திலும் இவர்களுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் அதிகமாய் கிளம்புகிற பொழுது சீஷர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு முக்கியமான எய்மே யாரதான் பவுலாத்தான் இருக்கு.
அதனால பவுலை கொண்டு காப்பாத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பவுலை மட்டும் தனியாக அழைத்து, சார் நீங்க மட்டும் கொஞ்சம் முன்னாடி போயிருங்க பக்கத்து ஊருக்கு, இல்லைன்னா இங்க இருந்தா இன்னும் அடிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பவுலை மட்டும் தனியாக வேறொரு ஊருக்கு அனுப்புகிறார்கள். சீலாவும் தீமோத்தேயும் பெராயாவில் தங்கி விடுகிறார்கள். பவுல் மட்டும் தனியாக போகின்ற அந்த ஊர் தான் ஏதேன்ஸ், அத்தேனே பட்டணம். ஒலிம்பிக் துவங்கின ஏதேன்ஸ் அப்படின்னு நம்ம படிக்கிறோமே, அந்த அத்தேனே பட்டணம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரத்தில் இந்த சம்பவங்களை நம்ம பார்க்க முடியும். இந்த ஏதேன்ஸ்ல அறியப்படாத தேவனுக்கு என்கிற பீடத்தை பார்த்து அங்க அவர் பெரிய மாஸ் நிறைய பிரசங்கம் எல்லாம் அவர் பண்ணுகிறார். அதையெல்லாம் நம்மளுடைய வசன தியானங்கள் நாம் பார்த்திருக்கின்றோம். மிக முக்கியமான விஷயம், அங்க இவர் சந்திக்கின்ற ஒரு கூட்ட ஜனங்கள் எப்பாக்கூரர் என்று சொல்லுகிற ஒரு கூட்ட ஜனங்களோடு இவருக்கு வாக்குவாதம் ஏற்படுகிறது. அந்த எப்பாக்கூரர் என்பவர்கள் யார் அல்லது என்ன எப்படிப்பட்ட கொள்கையுடையவர்கள் அப்படின்னா, இன்னைக்கு லைஃபை என்ஜாய் பண்ணி முடிக்கணும் சார், நாளை என்பது நிச்சயம் கிடையாது. நாளைக்கு கதாவை பார்த்துக்கோமா, டுடே இஸ் அ பிரசன்ட். இன்னைக்கு வாழ்க்கையை நல்லா, இன்னைக்கு உயிரோட இருக்கோம், நல்லா சாப்பிடுவோம், நல்லா என்ஜாய் பண்ணுவோம், நம்ம கண்ணுக்கு சௌரியமா எல்லாத்தையும் பார்ப்போம், இன்னைக்கு வாழ்க்கையை இன்னைக்கு வாழ்ந்து முடிச்சிருவோம் என்கிற கொள்கையுடையவர்கள் இந்த எப்பாக்கூரர்கள். இந்த எப்பாக்கூரர்களோடு கூட அவர் தன்னுடைய வாதத்தை அந்த மார்ஸ் நிலையில் அவர் பண்ணுகிறார். இதை தொடர்ந்து அவர் பவுல் செல்கிற அடுத்த பட்டணம் கொரிந்து பட்டணம். உங்களுடைய மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஏதேன்ஸ்க்கு கொஞ்சம் கீழே இந்த கொரிந்து என்கிற பட்டணம் இருக்கும். இந்த கொரிந்து பட்டணத்துக்கு வருகிறார். கொரிந்து பட்டணம் இவர் வரும்போது பெராயாவில் இருந்து சீலாவும் தீமோத்தேயும் கிளம்பி வந்துள்ளார்கள். இவரோட இணைந்து கொள்கிறார்கள். கொரிந்து பட்டணத்தினுடைய மிக முக்கியமான ஒரு செய்தி அல்லது சம்பவம் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது, அதிக அளவு விக்கிரக ஆராதனையும் அதிக அளவு விபச்சாரமும் நடைபெற்ற ஒரு இடமாக, மிக முக்கியமான துறைமுக பட்டணமாக இந்த கொரிந்து பட்டணம் இருக்கிறது. அதனாலதான் அந்த அந்த பகுதி மக்களுக்கு கடிதம் எழுதுகிற பொழுது இந்த முக்காட்டை குறித்தெல்லாம் அவர் எழுதியிருப்பார். இவைகள் எல்லாம் சம்பவிக்கின்ற இந்த சூழ்நிலையில இந்த கொரிந்து பட்டணத்துக்கு அநேகம் அகதிகளாய் அனுப்பப்படுகிறார்கள் கிளவுதிராயர் காலத்துல. அப்போ இவரோடு கூட அடுத்த ஒரு 2 பேர் வந்து சேர்ந்து கொள்கிறார்கள், குழுவில் இணைந்து கொள்கிறார்கள். அவர்கள் தான் ஆர்கில்லா, பிரிசில்லா. ஆர்கில்லாவும் பிரிசில்லாவும் இப்படியாக அகதிகளாய் வருகிறவர்கள் இந்த கொரிந்து பட்டணத்தில் வைத்து பவுலை சந்திக்கிறார்கள், பவுலோடு சேர்ந்து கொள்கிறார்கள். ஏன் அதுக்கு ஒரு சௌரியமான காரியம்னா, அவர்களும் கூடார தொழில் செய்கிறவர்கள், இவர் ஏற்கனவே கூடார தொழில் செய்கின்றவர். தொழில்முறை நண்பர்களாய் அவர்கள் ஒன்று சேர்கிறார்கள். அதன் பிறகு அவர்கள் ஊழியத்திலும் அவர்கள் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் இந்த கொரிந்து பட்டணத்தில் பவுலை தன்னுடைய வீட்டில் தங்க வைத்துக் கொண்ட நபர் யுஸ்து என்கிறவர் ஒரு நபர். ரோமர் 16வது அதிகாரம் 23வது வசனத்தில் அவர் குறித்த குறிப்புகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப பவுல பயணத்துல தன்னுடைய வீட்டில் தங்க வைத்த 6வது நபராக இந்த யுஸ்து, கொரிந்து பட்டணத்து யுஸ்து காணப்படுகிறார். இங்கே இவர் தங்கி இருக்கிறார். இந்த கொரிந்து பட்டணத்துல சுமார் 1.5 ஆண்டுகள் தங்கி ஊழியம் செய்து ஆண்டவருடைய திருப்பணியை பவுல் மேற்கொள்கிறார். யாரோட தங்கி இருக்கிறார்? யுஸ்துடைய வீட்டில் தங்கி இருக்கிறாரு. ஊழியம் செய்கிறது எந்த டீமோட அப்படின்னா, ஆர்கில்லா, பிரிசில்லா, சீலா, தீமோத்தி கொண்ட இந்த டீமோட ஊழியம் செய்கிறார். அதற்கு பிறகு இந்த கொரிந்து பட்டணத்தில் இவர் கொஞ்சம் அப்போசிஷன் வருது. இவரை பத்தி கொண்டு போய் அந்த ஊர் கவர்னர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆனா கவர்னர் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. அதனால இவருடைய ஊழியம் தடையில்லாமல் அது நடக்கிறது 1.5 வருஷத்துக்கு. அதன் பிறகு அவர் அங்கிருந்து கிளம்புகிறார். கிளம்பும் பொழுது அவர் அங்கிருந்து அவர் அடுத்து வந்த ஒரு துறைமுக பட்டணம் அப்படிங்கிறது கெங்கிரேயா அப்படிங்கிற ஒரு பட்டணத்துக்கு வருகிறார்.
அந்த கெங்கிரேயாங்கிற பட்டணத்துக்கு வரும் பொழுது அங்கதான் அவர் வந்து தனக்கு ஒரு சொந்த அலுவல் இருந்ததன் நிமித்தமாக அவர் அங்க வந்து தன்னுடைய தலை சவரம் பண்ணி கொள்கிறார். அங்க வச்சுதான் அவர் மொட்டை அடிச்சுக்கிறார் அப்படிங்கிற அந்த வரலாற்று பதிவு அங்க வருகிறது. முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் கிழக்கு நோக்கிய கப்பல் பயணத்தை மேற்கொள்கிறார். எங்க வருகிறார் அப்படின்னா எபேசு பட்டணத்திற்கு வருகிறார். உங்களுடைய மேப்ல நீங்க பொருத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகா புரியும். இந்த தெசலோனிக்கேய பெரேயா பட்டணங்களில் இருந்து இந்த கிங்கிரேயா பட்டணங்களில் இருந்து அவர் அடுத்ததாக நேரா எபேசு பட்டணத்துக்கு கிராஸ் பண்ணி வருகிறார். எபேசுக்கு வந்ததுக்கு பிறகு எபேசுவில் இருந்து தெசலோனிக்கேய பட்டணங்களை பார்த்து வரும்படிக்கு தீமோத்தேயுவை அனுப்புகிறார். அவர் போய் பார்த்துட்டு வந்து அவர் கொடுக்கிற ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தெசலோனிக்கேய பட்டணங்களுக்கு இவர் ஒரு கடிதம் எழுதுகிறார். அதுதான் நம்முடைய கையில் இருக்கக்கூடிய 1 தெசலோனிக்கேயர் என்கிற புத்தகம். அந்த ஜனங்கள் மிகுந்த உபத்திரவப்படுகிறார்கள். எங்களை போட்டு அரசாங்கம் இந்த அடி அடிக்குதே, இயேசு வந்து எங்களை காப்பாற்ற மாட்டாரா, நாங்க இன்னைக்கே இறந்துட்டா நாங்க பரலோகம் போயிட மாட்டோமா என்கின்ற அளவுக்கு வாழ்க்கையை கசப்பாக்குகிற அளவுக்கு இந்த தெசலோனிக்கேய பட்டணத்தார் ஆண்டவருக்காக துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த பவுல் கடிதம் எழுதும் போதுதான் 1 தெசலோனிக்கேயரை எழுதுகிறார். இந்த 1 தெசலோனிக்கேயர் நம்முடைய ஒவ்வொரு ஆறுதலின் சம்பவங்களையும் நம்ம வாசிப்போம் இல்லையா? மரித்தவர்களை குறித்து நீங்கள் கவலை விட வேண்டாம், அவர்கள் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள், நாளொன்று வரும், எக்கால துணி முழங்கும், அவர்கள் மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், அப்பொழுது நாமும் அவர்களை சந்திப்போம். இந்த நம்பிக்கை வாக்கியங்களை எல்லாம் தெசலோனிக்கேய சபைக்கு அவர் எழுதுகிறார். இந்த 1ஆம் கடிதத்தில் எழுதுகிறார். ஏன்னா நீங்க அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, நம்ம சாதனத்துல இயேசு வந்துருவாருன்னு அன்னைக்கு அவர்கள் எதிர்பார்த்தாங்க. அதனாலதான் அவர்களுடைய நம்பிக்கை அதன் அடிப்படையில் இருந்ததுனால் இந்த 1வது தெசலோனிக்கேய கடிதத்தை எப்படி எழுதுகிறார். சில நாட்களுக்கு பிறகு 2வது தெசலோனிக்கேய கடிதம் எழுதும் பொழுது ஆண்டவர் இப்ப வராரோ இல்ல என் பேரை வரும்போது அவன் பேரை வரும்போது காலத்துல வராரோ அது நமக்கு தெரியாது. அது நமக்கு பிரச்சனையும் கிடையாது. நமக்கு கொடுத்த வேலையை நம்ம ஒழுங்கா செய்வோம் என்கிற மனநிலையை நோக்கி 2ஆம் தெசலோனிக்கேய கடிதம் எழுதப்பட்டிருக்கும். 1ஆம் தெசலோனிக்கேய கடிதம் எழுதப்பட்ட விதம், ஆண்டவர் இப்பவே வந்துருவாரு, எனக்கு கல்யாணம் ஆகிறவங்களும் வந்துருவாரு, நான் ஜாதகங்களும் வந்துருவாரு, அது 10 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள வந்துருவாரு என்கிற உடனடி வருகையாக இருக்கும் என்று எதிர்பார்ப்போடு எழுதப்பட்டது. 2ஆம் தெசலோனிக்கேயர் என்பது அவர் எப்போ வராருங்கிறது முக்கியம் இல்லை, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் ஒட்டா செய்யணும், அவர் என்னைக்கு வேணாலும் வரட்டும் என்கிற மனநிலையோடு தெசலோனிக்கேய பட்டணம் அந்த தெசலோனிக்கேய கடிதம் எழுதப்படுகிறது. இந்த தெசலோனிக்கேய கடிதம் எழுதப்படுகிற ஆண்டு, முதல் கடிதம் எழுதப்பட்ட ஆண்டு கிபி 50வது ஆண்டு. நம்ம ஏற்கனவே பேசினோம், மிஷினரி பயணம், முதல் மிஷினரி பயணம் என்பது கிபி 47-48 நடந்தது. 49ல எருசலேம்ல முதல் மாமன்ற கூட்டம் சினாடு மீட்டிங் நடந்தது 49. அப்ப இந்த 49ல இவர் தன்னுடைய 2வது பயணத்தை துவங்குகிறார். 49ல துவங்கப்பட்ட இந்த 2வது மிஷினரி பயணமானது 52ல நிறைவு பெறுகிறது. 4 ஆண்டுகள் இந்த பயணம் என்பது சம்பவிக்கிறது. இதுல வந்து அவர் அங்கிருந்து எபேசு பட்டணத்திலிருந்து கிளம்ப வேண்டிய நாளும் வருகிறது. எபேசு பட்டணத்திலிருந்து அவர் கிளம்புகிற நாள் வருகிற பொழுது தன்னோடு வேலை செய்த ஆர்கிலாவையும் பிரிசில்லாவையும் எபேசு பட்டணத்திலேயே இருக்க சொல்லிவிட்டு பவுலும் சீலாவும் தீமோத்தேயுவும் மட்டும் எபேசுவிலிருந்து வண்டி ஏறி வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வரணும்னா டைரக்டா ஃபிளைட் கிடையாது இல்லையா, டைரக்டா நேரா வீட்டுக்கு வர்றதுக்கு அன்னைக்கு கப்பல் போக்குவரத்துகள் கிடையாது. அப்ப கப்பல் எங்க வரைக்கும் தான் அவங்களுக்கு வந்து ட்ரிப் கொடுக்குதுன்னா செசரியா என்கிற பட்டணம் வரைக்கும் அவர்கள் கப்பலில் வருகிறார்கள். இப்போ உங்க மேப் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா செசரியா உங்களுக்கு தெரியும். செசரியா எங்க இருக்கு? எருசலேமுக்கு பக்கத்துல இருக்கு. ரொம்ப சரியா சொன்னா எருசலேமுக்கு பக்கம்னு சொல்ல முடியாது, ஆனாலும் கூட இப்ப இருக்கிற ஊர்களுக்கு எருசலேமுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துறைமுகம் இந்த செசரியா பட்டணம். அந்த செசரியா பட்டணத்துக்கு இவர்கள் வருகிறார்கள். இந்த கொர்நேலியு அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா, அவரோட ஊர் தான் இந்த செசரியா. அந்த பகுதிக்கு இவர்கள் வருகிறார்கள். அந்த செசரியா வந்து செசரியாவில் இறங்கி அங்கிருந்து இவர் எருசலேமுக்கு பயணப்படுகிறார். எருசலேம்ல போய் நான் இங்கெல்லாம் போனேன் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் எல்லாம் சொல்லிவிட்டு இவர் அந்தியோகியாவுக்கு தன்னுடைய வீட்டுக்கு அவர் திரும்பி போகிறார். தான் வேலை செய்கிற சீரிய தேசத்து அந்தியோகியாவுக்கு அவர் சென்று விடுகிறார். இதுதான் பவுலினுடைய 2வது மிஷனரி பயணம்.
கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த 2வது மிஷனரி பயணம் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுத்தருகிற ஒரு சில செய்திகள் உண்டு. அவைகள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பயணத்தை மேற்கொள்கிற பொழுது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வைக்கிற பொழுது, அங்க என்னுடைய சுகத்தை, என்னுடைய வசதியை, என்னுடைய சொந்த பிளானை நான் தனியா ஒன்று போடக்கூடாது. அப்படி போடுகிற பொழுது ஆண்டவருடைய திட்டத்திலிருந்து நான் விலகி விடுவேன். இதுதான் பர்னபாவுடைய வாழ்க்கையை எனக்கு கற்றுத்தந்த பாடம். நான் என் சொந்தக்காரனை கூட்டு வந்துடுறேன், அவன் எங்க அக்கா பையன், அதனால அவனை நான் கூட வச்சுக்கிறேன் என்று நினைத்ததால் பவுலினுடைய இந்த மிஷனரி பயணத்தில் பர்னபாவுக்கு இடமில்லாமல் போனது. பர்னபா பெரிய ஊழியக்காரர் தான். மனம் திருந்தி உள்ள எருசலேமுக்குள்ள உள்ள வந்த சவுலை யாருமே ஏற்றுக்காத போது இவர் மெனக்கட்டு ஏற்றுக்கொண்டவர் தான். தச்சு பட்டணத்துல போய் வீட்டுல போய் உட்கார்ந்துட்ட பவுல பாப்பா மறுபடியும் ஊழியம் பண்ணுவோம்னு வந்து கூப்பிட்டவர் தான். ஆனாலும் கூட முதல் மிஷனரி பயணம் முழுவதும் நேரா கண்ணால பார்த்தவர் தான். மெர்க்குரி, ஜூபிட்டர் என்றெல்லாம் பேர் வாங்கினவர் தான். ஆனாலும் அவரால் 2ஆம் மிஷனரி பயணத்தில் பயணம் பெற முடியாமல் போனது. ஏன் அப்படின்னா, தன் சொந்த விருப்புகளை ஊழியத்தில் செயல்படுத்த விரும்பினதன் காரணமாக. இவருடைய 2வது இந்த மிஷனரி பயணத்தில் சீலாவை சேர்த்துக் கொள்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவருக்காக ஒரு விஷயத்தை பேசுகிற பொழுது, ஆண்டவருக்காக நம்ம ஒரு மனிதனுடைய வியாதியிலிருந்து ஒரு மனிதனை கட்டவிழ்க்கிற பொழுது நமக்கு அது சிறையிருப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் உண்டாகலாம். பிலிப்பு பட்டணத்தில் அவங்களுக்கு நடந்தது அதுதான். அந்த மாயவித்தைக்கார பெண்ணை குணப்படுத்தின பொழுது அதனுடைய பரிசாக இவர்களுக்கு சிறை கிடைத்திருக்கலாம். பயப்படாதீங்க, உங்கள் சிறையிருப்பு கூட ஜெயிலரை பேப்டிசமாக வைக்கும், அந்த ஜெயிலரை ஞானஸ்நானம் எடுக்க வைக்கும். ஆண்டவருக்காக கண்டிப்பாக ஆண்டவருக்கு உங்களுக்கு கொடுத்த பணியை திறம்பட செய்யுங்கள். இந்த மொத்த மிஷனரி பயணமும் என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் அனைத்தையும் சொல்கிறது. அதே போல நீங்க தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வரும் பொழுதும் அவர்கள் அத்தேனே பட்டணத்துக்கு வருகிற பொழுதும், அங்கிருந்து அவங்க மிக முக்கியமாக கொரிந்து பட்டணத்துக்கு போகின்ற பொழுதும் இயேசுவே கிறிஸ்து என்று பிரகடனப்படுத்துகின்ற மிக முக்கியமான ஒரு பணியை அவர்கள் செய்கிறார். அப்படி அவர் செய்கிற பொழுது எதிர்ப்புகளும் ஆதரவுகளும் சம அளவில் இருக்கிறது. ஆனாலும் ஒவ்வொரு ஊர்லையும் ஆண்டவர் தனக்கு கொடுத்த பணியை சரியாய் செய்து முடிக்கிறார். தான் வேலையை செஞ்சு முடிச்சு அங்கிருந்து கிளம்பி விடுகிறார். அப்படி அவர் கிளம்பி தன்னுடைய வேலையை சரியாய் செய்கிற பொழுது ஆண்டவர் அவருக்கான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த 6 பேர் வீட்டுல தங்குவோம்னு நம்பி அவர் கிளம்பி போனாரு இல்ல, தங்குவதற்கு கடவுள் வீடுகளை கொடுத்தார். கூட என் கூட சேர்ந்து என் கூட ஒரு ஊழியம் பண்றதுக்கு டீம் இல்லைன்னு கவலையாப்பட்டாரு. ஆண்டவர் கொடுத்தாரு போற வழியில தீமோத்தேயுவை, ஆண்டவர் கொடுத்தாரு சீலாவை, ஆண்டவர் கொடுத்தாரு அர்க்கிலாபுசில்லாவை. ஆனால் அவர் ஒண்ணு செஞ்சாரு, தன்னோடு கூட இணைத்துக் கொண்டவர்களை கடைசி வரைக்கும் தனக்கு அடிமையா மட்டுமே அவர் வச்சுக்கிறல, தனக்கு உதவிக்காரனா மட்டுமே வச்சுக்கிறல, அவங்களையும் பாஸ்டராக உயர்த்தினார். அந்த தீமோத்தேயுவை ஒரு ஊழியக்காரனாக உயர்த்தினார். அந்த அர்க்கிலாபுசில்லாவை நீங்க எபேசுல தங்கி இருந்து நீங்க ஒரு சபையை இங்க கவனிங்க, இங்க நடத்துங்க என்று அவர்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து விட்டு நடந்து வருகிறார். இவர் வந்திருக்கிறதே ஃபீல்டு விசிட். இந்த ஃபீல்டு விசிட்ல எபேசுல உட்கார்ந்துக்கிட்டு தீமோத்தேயுவை நீ தெசலோனிக்கேக்கு ஃபீல்டு விசிட் போயிட்டு வா, அவனை இவர் ட்ரெயின் பண்ணுகிறார். நம்மிடம் கொடுக்கப்படுகிற அடுத்த தலைமுறையை கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ப்பதற்கு, கிறிஸ்துவுக்குள்ளாக ட்ரெயின் பண்ணுவதற்கு என்ன முயற்சிகளை நாம் எடுத்திருக்கிறோம்? ஆவிக்குரிய சீரியத்தில், ஆவிக்குரிய பயணத்தில் நாம் எந்த அளவு வளர்ந்திருக்கிறோம்? நம்மோடு இருப்பவர்களை எந்த அளவு வளர்த்திருக்கிறோம்? இந்த மிஷனரி பயணங்கள் நம்மோடு கூட கொஞ்சம் பேசட்டும். இந்த மிஷனரி பயணங்கள் தருகிற செய்திகள் நம்முடைய வாழ்க்கையின் வழியாக கொஞ்சம் ஊடுருவி வரட்டும். இந்த எண்ணங்கள், இந்த யோசனைகள், இந்த மனதினுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் மனதில் கொண்டு கண்களை மூடி ஜெபம் செய்வோம்.
இந்த பவுலின் பயணங்களில் நாங்கள் கற்றுக்கொண்ட எங்களுடைய வாழ்க்கையின் பாடத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட பணிகளை இந்த உலக பிரகாரமாக எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆலயத்தில் நாங்கள் எங்களுடைய பணிகளை எப்படியாக செய்து நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லி எங்களுக்கு கீழாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பணிவிடைக்காரர்களையும் எங்களுக்கு அயலகத்தார்களாக இருக்கின்ற அண்டை வீட்டார்களையும் நாங்கள் எப்படியாக பார்க்கிறோம், எப்படியாக அவர்களுக்கு நாங்கள் சத்தியத்தை சொல்லித் தருகிறோம், எப்படியாக அவர்களும் கிறிஸ்துவுக்குள்ளாய் நிலைநாட்டப்படுகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தைகளுக்காக எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த தவக்காலமாகிய இந்த தவச நாட்களிலே நாங்கள் செயல்படுத்தி பழக்கவித்துக் கொள்ள நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ இடங்கள் எங்களுக்கு விருப்பமில்லாத இடங்களுக்கு நீர் உமக்கு சித்தமானபடி எங்களை அனுப்பி இருந்தாலும் அங்கும் எங்களுக்கு ஒரு இடத்தையும் அங்கும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்தலத்தையும் எங்களுக்கு நீர் ஆயத்தம் செய்து கொடுத்திருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நான் ஏன் இங்கே இருக்கிறேன், எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லையே என்று சொல்லி அப்படிப்பட்ட இடத்துல இங்கே இருக்கிற நாங்கள் எங்கேயாவது அமர்ந்திருந்தாலும் அங்கும் உம்முடைய சித்தத்தின்படியாய் நீர் செய்து நிறைவேற்றுகின்ற பணிவிடைகளை எங்களை குறித்து நீர் செய்யும்படியாக இந்த தபச நாட்களில் எங்களை முழுமையாக நான் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் காலை வேளையிலும் நாங்கள் மற்றவர்களை இன்னும் அதிகமாய் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய அன்புக்கு நேராய் நாங்கள் உம்முடைய ஊழியத்துக்கு நேராய் நாங்கள் நகர்த்த வேண்டும் என்று சொல்ல ஒரு குறிக்கோளோடு கூட நாங்கள் செயல்பட இந்த தபச நாட்களிலே எதையாகிலும் உம்முடைய சித்தத்தின்படியாக எதையாகிலும் உமக்காக நாங்கள் செய்து நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விருப்பத்தோடு வாஞ்சியோடு உம்மீது தாகத்தோடு இருக்கக்கூடியவர்களாய் நீர் எங்களை மாற்ற வேண்டுமாய் இந்த மாற்றுருவாக்கத்தின் காலங்களிலே நீர் எங்களை மாற்றி அமைக்க வேண்டுமாய் உம்முடைய சித்தத்தின்படி எங்களை வணைந்து கொள்ள வேண்டுமாய் எங்களை உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான வேலைகள் அனைத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாளில் நாங்கள் உலகத்துக்குள்ளாய் கடந்து செல்லும் பொழுதும் எங்களுடைய பணிவிடைகளை நாங்கள் செய்து நிறைவேற்றுகின்ற வேலைகளும் உம்முடைய தூய ஆவியானவருடைய பிரசன்னம் எங்களை நிறைவாய் நிரப்பி உம்முடைய மகா பிரசன்னத்தினாலும் உம்முடைய மகா கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உம்முடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் நாங்கள் மற்றவர்களுக்கு உம்மை பிரதிபலிக்கக்கூடியவர்களாய் உம்முடைய அன்பு எங்களுக்குள்ளாய் வெளிப்பட நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் சொல்கிறோம். இந்த தபச நாட்களில் இன்னும் அதிகமாக இருக்கின்ற நாட்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய மகா கிருபையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் நாங்கள் கண்டு உமக்குள்ளாய் இன்னும் அதிகமாய் வளர நீர் எங்களை பயன்படுத்த வேண்டுமாய் உடைய சமூகத்தில் மீண்டும் ஒரு தாழ்த்தி கொடுக்கிறோம். துதிக்க நமக்கு எல்லாம் ஒருவருக்கு நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்காக அடிக்கப்பட்டு எங்களுக்காக நொறுக்கப்பட்டு எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் எங்களுடைய ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஜெபம் கீழும் ஜீவனுள்ள நிலத்துடன் ஆமென். ஆத்மா கர்த்தரை ஸ்துதி முழுவதும்